என்னுடைய உடல்நிலை மோசமான நிலையை தொட்டது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்துலேருந்து அது ரொம்ப மோசம் போக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வாக்கிங் போகிறதுக்கு நின்று போச்சு. நடைபயிற்சி போகிறதெல்லாம் 6 மாதம் நின்றுது. 2025 நவம்பர் டிசம்பர்லேயே அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பெரிய பயிற்சியெல்லாம் முடிஞ்சது. 2025 2026 ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே முடக்காயிடுச்சு. நிலைமை ரொம்ப மோசமான நிலையை தொட்டது ஏப்ரல் மாதத்துல தான். ஏப்ரல் வரப்போ நடக்கிற தடுமாறுறது போகிறது சூழல் ஆரம்பிச்சது. கரெக்டாக மே மாதம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் 10 திலீபன் வந்துட்டான். திலீபன் மார்ச் ஏப்ரல் 2 மாதம் இருந்துட்டான். சாரி, ஏப்ரல் மே 2 மாதம் இருந்துட்டான். ரொம்ப மோசமான செய்திக்கு ஜூன் மாதம் பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா முழுக்கவே நடக்க முடியாமல் அப்படியே உக்காந்தாச்சு. இப்போ என்னென்னா, இன்னும் கரெக்டாக ஒரு 6 நாட்கள் முடித்த உடனே திலீபன் காலேஜ் போயிடுவான். உடல்நிலை மோசமான கண்டிஷனில் இருக்கிற திலீபன் இருந்தாலும் அவர் சமாளித்து ஓட்டியாச்சு. அவன் இல்லாமல் உட்காந்துருக்கிறது 6 நாள் கழிச்சு நானும் மணி தனியாக அந்த வீட்டில் உட்காந்துருப்போம். உடல்நிலை மோசமாக இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறாங்க தெரியல. அந்த ஒரு சூழல் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் இருந்தாங்க, சமாளித்து ஓட்டியாச்சு. நான் 2 பேரும் தனியாக உட்காந்துருக்கிறது. நான் மோசமான நிலைமை இருக்கிறது, அவங்களும் மோசமான உடம்பு நிலை மோசமாக இருக்கிறது. இந்த 6 நாள் கழிச்சு ஆரம்பிக்க போகுது. அதாவது திலீபன் ஓரளவுக்கு போய் சமைக்கிறான், இங்கே கூட மாட இருக்கா, ஹெல்ப் பண்ணுறான், எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவனும் இல்லாமல் ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து நாங்கள் 2 பேரும் தனியாக உட்காந்துருக்க போகிறோம். பெரிய மோசமான சூழல். அதுக்கு தான் எப்படி இருக்க போது தெரியல. கனவு கூட கற்பனை பண்ண முடியாத ஒரு 2 பேரும் உட்காந்துக்க போகிறோம். எங்கே போய் நிற்க போகுது தெரியல. எனக்கு முடிஞ்சது போகிறோன்னு தோணுது. என்ன முடிவு நடக்க போகுது தெரியல, பார்ப்போம்.